வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கு உங்களை எல்லாரையுமே வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது. என்னடா நிறைய நாளாக சங்கவின்ற வீடியோ எதையுமே காணலையே, சங்கவிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, எங்கேயாச்சும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. என்னடா நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் கூட மெசேஜஸ் போட்டிருந்தீங்க, என்னாச்சு சங்கவி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் உங்களை எல்லாருடைய மெசேஜஸை பார்த்துருந்தாலும் கூட யாருக்குமே ரிப்ளை போட முடியலை, நல்ல நேரமும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன நடந்ததுன்ற எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தொடர்ச்சியாகவும் நான் என்னுடைய காணொலிகளை கொண்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு கடந்த 19 நாட்களாக நான் வீடியோ போடையில. ஸோ இவ்வளோ நாளும் என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி நான் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். நான் அதாவது எங்கே சென்றிருந்த நான் என்கின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். இப்போ வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன் கொஞ்ச நாளாக கனடா வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ கனடா விசா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஒருவேளை கனடாக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கூட உங்களுக்கு இருக்கலாம். நானே சொல்லிடுறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தான், இந்தியா சென்னையில் தான் நான் போயிருந்தேன். ஸோ ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சில நிகழ்வில் நான் பங்கு பெற்றதுக்காக போயிருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது 12 நாட்கள் நான் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சரி அங்கே இருக்கல நீங்கள் போகல எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நான் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு தெரியும், என்னுடைய சேனலில் எப்போயுமே செய்தி வீடியோக்கள்லாம் நான் அதிகமாகவே போட்டிருப்பேன். விளாக்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே போட்டது கிடையாது. விளாக்ஸ் அந்த மாதிரி செய்யலாம்னு நான் முயற்சி செய்து ஆனால் இருந்தாலும் எனக்கு அது பழக்கப்படாத ஒரு விடயம் என்றதால் எனக்கு அது சரியாக அமையலை. அது மட்டும் இல்லை, நான் வீட்டிலேயே இருந்து அதை எடிட் செய்து எல்லாமே அப்லோட் செய்கிறதால எனக்கு இது புதிதாக இருந்தது இந்த ஒரு விஷயம். ஸோ நான் நினைக்கிறேன் இனிமேல் நாட்கள் செல்லும் இப்படியான விளாக்ஸ் எடுத்து நான் போடுறதுக்கு. ஸோ அதையுமே சீக்கிரமாக பழகிட்டு நான் போகிற இடங்களில் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவேன். ஸோ மறுபடியும் இப்போ இலங்கைக்கு நான் வந்துட்டேன். ஸோ வந்ததால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நாளைய தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வழமை போலவே உங்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே எல்லா செய்திகளையுமே நான் உங்களுக்கு உடனுக்குடன் தந்து கொண்டே இருப்பேன். ஸோ தொடர்ச்சியாகவும் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் தந்திருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து தாங்க. அண்மையில் தான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் எனக்கு கிடைச்சிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி சப்போர்ட், இதே மாதிரி அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போயுமே உங்களிடமிருந்து வேணும் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வீடியோ நான் இந்தியா போனான் என்ற அந்த ஒரு விடயத்தையும் தாண்டி, இந்தியா போகிறதுக்கு முதலே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இந்தியாவில் அங்கே கஸ்டம்ஸ் பிரச்சனைகள் இருக்குதா, கோல்டு கொண்டு போகக்கூடாது, அப்படி அதெல்லாம் பறிச்சிடுவாங்க, பறிச்சா திருப்பி தர மாட்டாங்க, அதுக்கு நிறைய காசுகள் கட்டணும், அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ போய்கொண்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் வீடியோஸ் போடுவீங்களான்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தீங்க. ஆனால் நான் அது எல்லாமே பொறுமையாக இருந்தேன். நான் ஏனெண்டா சரி நான் ஒருக்கா போயிட்டு வர போகிறேன்ன்றது எனக்கு தெரியும்ன்றதால அப்படி ஏதாச்சும் பிரச்சனைகளை நான் எனக்கு நடந்தால் அதனோட உங்களுக்கு சொல்லிக்க அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குமென்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இந்தியாவுக்கு எப்படி போகிறது, அல்லாட்டி அது அவ்வளோ பெரிய ப்ரோசஸாக, அங்கே என்ன நடந்தது, உண்மையிலேயே எனக்கு அப்படியான சிக்கல்கள் ஏற்பட்டதா என்ற எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ளுறேன். உண்மையிலேயே இப்போ இந்தியா மட்டுமில்லை, இந்த நாட்டுக்கு போகணும்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது விசா தான். இந்தியாவுக்கு அதையும் விட இந்தியாவுக்கு போகிறப்போ அது இன்னுமே கொஞ்சம் இலகுவாக நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் யாழ்ப்பாணம் இருக்கிறீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே எடுத்துடலாம். யாழ்ப்பாணம் நல்லூருக்கு பக்கத்தில் தான் நீங்கள் விசா எடுக்க வேண்டிய இடம் இருக்குது. நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க கொண்டு போய் எடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லினா நீங்க ஏஜென்சி மூலமாகவும் போகலாம். ஏஜென்சி மூலமா அப்படின்னு சொன்னோன்னே நிறைய காசு அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா 1000 ரூபாய் கேட்பினோம். நார்மலாவே நீங்க விசாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்தது 8800 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 1000 ரூபி நீங்க ஏஜென்சி மூலமா கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 ரூபாய் வரும். அவ்வளவுதான் விசாக்கானது. நீங்க விசாவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் கொடுக்கணும், அதை விட உங்களோட ஐசி கொடுக்கணும், அதை விட உங்களோட பர்த் சர்டிஃபிகேட். இதுக்கு முதல் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தவே அந்த கொரோனா ஊசி போட்ட அந்த கார்டெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போகும்போது அது எதுவுமே கேட்கல, அது இப்போ கேட்குறதும் இல்லை. ஸோ அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி வரும். மற்றது என்ன ரீசன், நீங்கள் போகிறதுக்கான ரீசன் அல்லது அங்கே அட்ரஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இவ்வளவு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணாலே சரி, உங்களுக்கு 2 to 3 நாளுக்குள்ளே உங்களோட விசா உங்களோட கைக்கு கிடைச்சிடும்.
விசா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் புக் பண்ண வேண்டியது தான். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஜெஃப்னா பலாலி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகலாம். நிறைய பேர் வந்து ஜெஃப்னா கொஞ்சம் உங்களுக்கு இலகுன்றபடியாக கொழும்பு போய் போகிறதை விட இது கிட்டுன்றபடியாக எல்லாருமே அதுக்கு போகிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பலாலி ஏர்போர்ட்லேருந்து போகிற ஃப்ளைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை விட ஒரு ஆளுக்கு 20 கிலோ தான் நீங்கள் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் அங்கே போகிற நீங்கள் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஷாப்பிங் பண்ணி போட்டு வர்றப்போ உங்களுக்கு சில நேரத்தில் உங்களோட திங்ஸுன்ற நிறை வந்து கூடி இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஸோ அப்படி நீங்கள் ஃபைன் கட்டுற அந்த காசுக்கு பேசாமல் நீங்கள் இங்கேருந்து கொழும்பு ஏர்போர்ட்டுக்கே போய் அங்கேருந்தே போகலாம். அது நல்லது. ஸோ அப்படி இருக்கே நான் வந்து போகிறப்போ புக் பண்ணது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். அந்த டைம் வந்து ஒரு ஆளுக்கு 79,000 எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லினா நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அங்கே கொழும்பு ஏர்போர்ட்ல இருந்து போகிறப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 30 கிலோ கொண்டு போக முடியும். ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் 7 கிலோ கொண்டு போக முடியும். ஸோ மொத்தமாக 37 கிலோ நீங்கள் கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கேருந்து போகிறப்போவும் சரி அங்கே போனதுக்கு அப்புறமாவும் சரி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு நடக்கலை. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பராக அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு சிக்கலும் வராது. அந்த கூடுதலாக நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப் அல்லாட்டி கேமரா லித்தியம் பேட்டரிஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து லக்கேஜில் போட்டுருவீங்க. ஸோ அப்படி போடுறப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த டைமில் உங்களை திருப்பி எல்லாம் எடுத்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதுகள் வந்து சில பேருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே எல்லாமே ஈஸியாக போயிடும். நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஈஸி. அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்தியா போய் இறங்கினது சென்னை ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதும் அங்கே வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் அல்லாட்டி வெளியிலேருந்து வர்றவங்கன்ற எல்லாருக்குமே வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டை விட்டு வெளி பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன கார்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் இமிக்ரேஷன் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கையில் கட்டாயமாக ஒரு பென் வச்சுருங்க. என்ன அந்த பென் இல்லாமல் நான் கடைசி நேரத்தில் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதோடு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ பென்னையும் வச்சுருங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இமிக்ரேஷன் போனதுக்கப்புறமா சில பேரை வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. சில பேரை கேட்காம எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. என்னத்துக்கு வந்தது, இங்கே தான் நிற்க போகிறீங்களா, வேறு எங்கேயாச்சும் போகிறீங்களா, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு அவங்களே சில நேரம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாலும் திருப்பியும் அவங்களும் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாலே சரி. அதை விட வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை விட அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு நீங்கள் போனாலும் நீங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்தியன் ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்து நிற்பாங்க. நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அவையில் வந்து கூடுதலாக அவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி சில பேர் வந்து செக் பண்ணுவாங்க, எங்கே போகிறீங்களன்ற மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சிலர் ரெண்டமாக அந்த மாதிரியாக பார்த்து கூப்பிடுவாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் சில நேரம் முழுசிக்கொண்டு நீங்கள் அங்கே ஏதாச்சும் என்னென்னு சொல்கிற ஒரு பயந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க கொஞ்சமாக நோட் பண்ணி போட்டு உங்களை கூப்பிட்டு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் கேஷுவலாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன்னா, அதாவது எங்கே நின்றது, இப்போ இந்த திருப்பி போகும்போது சென்னையிலேருந்து திருப்பி போகும்போது எங்கே நின்றது, என்ன செய்தது, எந்த ரூமில் ஸ்டே பண்ணது, அதோட பில்லெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எதுவுமே என்கிட்ட எதுவுமே கேட்கல. நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது, எந்த ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகளை காட்டாமல் நார்மலாகவே நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கனாலே காணும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை விட இந்த எல்லாருமே கேட்ட கேள்வி இந்த கோல்டு இஷ்யூன்றது எவ்வளவு கொண்டு போகணும், இதெல்லாம் அங்கே வாங்கி வச்சிருவாங்களா, திருப்பி தர மாட்டாங்களான்ற மாதிரி. நார்மலாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 20 கிராம்ஸ், அதாவது இந்தியன் மணிக்கு 1,00,000 ரூபா பெறுமதியான 40 கிராம் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இந்தியன் மணிக்கு 1,00,000 ரூபா பெறுமதியான நகையை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். அதே வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம், அவைய வந்து இந்தியன் மணிக்கு 50,000 ரூபா பெறுமதியான காசை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர்றப்போ தான் அங்கே வந்து சிக்கல்கள் வரும். அதாவது அவங்க அங்கேயே வாங்கி வச்சுருவாங்க. அங்கே வாங்கி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி தரமாட்டாங்கள் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இல்லை நான் கட்டாயம் உள்ள அதை எடுத்துகிட்டு போயே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதுக்குரிய காசுகள் கட்ட வேண்டி வரும். அதை கட்டுற காசுக்கு நீங்கள் அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி புதுசாக நகைகள் செய்திடலாம். அந்த மாதிரியான ஃபைன்ஸ் தான் வரும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி நீங்கள் கட்டி உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும்.
அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக அவங்க சொல்லிடுற லிமிட்லேயே கொண்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. அப்படி இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு திருப்பி நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியே போகும்போது உங்களோட கண்ட்ரிஸுக்கு போகும்போது அதை நீங்கள் அப்படியே சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. அதாவது இது பெரிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் சேஃபாக திருப்பியும் உங்களோட நாட்டுக்கே வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான் நான் போன அந்த ஜேர்னியுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு குயிக்காக நான் அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இதை விட வேறு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கேட்கணும் இல்லாட்டி வேறு கேள்விகள் இருக்குது, இந்தியா போகிறது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோஸில் தரேன். ஸோ கட்டாயமாக நாளைய வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடியது மட்டுமின்றி வேறு நாடுகள் நடந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றின வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ரெகுலராக தந்து கொண்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட வீடியோஸை பார்ப்பீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.